கட்டணம் செலுத்திச் செல்லும் கப்பல்களுக்கு முன்னுரிமை. ஈரான் அறிவிப்பு. ஈரானுக்கு எதிரா அமெரிக்கா அப்புறம் இஸ்ரேல் இணைஞ்சு போன பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதல் நடத்துச்சு. இந்த தாக்குதல் ஏறக்குறைய 40 நாட்களா நீடிச்சிட்டு வந்த நிலையில போன 8ஆம் தேதி 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுச்சு. இதனால பதற்றம் கொஞ்சம் தணிஞ்சுது. இருந்தாலும் ஈரான், அமெரிக்கா இடையில நிரந்தர போர் நிறுத்தத்துக்காக பாகிஸ்தான்ல போன வாரம் 21 மணி நேரம் நீடிச்ச தொடக்க கட்ட அமைதி பேச்சுவார்த்தையில உடன்பாடு எதுவுமே முடிவாகல. இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சுச்சு அப்படின்னு அமெரிக்காவே சொல்லியிருந்தது. அதைத் தொடர்ந்து ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டதோட நீடிச்ச பொருளாதார நெருக்கடி நீடிக்கும் அப்படின்னு அமெரிக்கா தெரிவிச்சது. இதனால மேற்காசிய பகுதிகள்ல மறுபடியும் பதற்றம் கூடியிருக்கு. ஈரான் புத்திசாலித்தனத்தோட நடந்துக்கணும் அப்படின்னும், அப்படி இல்லாம அதிருப்தி ஏற்படக்கூடிய வகையிலான வழிய தேர்ந்தெடுக்குறாங்க அப்படின்னா, அவங்கள முற்றுகையிடுறதோட உள்கட்டமைப்பு, மின்சாரம் அப்புறம் எரிசக்தி கட்டமைப்புகள் மேல குண்டுகள் வீசி தாக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிக்கை வெளியிட்டிருக்காரு. இருந்தாலும் ஹார்மூஸ் ஜலசந்தியில ஈரான் முன்னாடியே வரையறுத்திருக்கக்கூடிய வழியின் மூலமா கப்பல் போக்குவரத்து நடக்கும் அப்படின்னும், ஈரானோட துறைமுகங்கள முடக்கக்கூடிய அமெரிக்காவோட நடவடிக்கை தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னா, அதுக்கு பதிலடி நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு ஈரான் எச்சரிச்சது. ஹார்மூஸ் ஜலசந்தியோட பாதுகாவலர் நாங்களே அப்படின்னும், அத கடந்து போகக்கூடிய எல்லா கப்பல்களும் தங்களுடைய முன் அனுமதிய பெறணும் அப்படின்னும், நாடுகளோட கப்பல்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஈரானிய வழிகள்லயே போக அனுமதிக்கப்படும் அப்படின்னும், ராணுவ கப்பல்களுக்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் அப்படின்னும் ஈரான் தெரிவிச்சது. இருந்தாலும் முற்றுகையை தொடர்ந்து அமெரிக்க படைகளோட உத்தரவை ஏற்று 21 கப்பல்கள் திருப்பி ஈரானுக்கே போயிருக்குது அப்படின்னு அமெரிக்கா தெரிவிச்சது. அமெரிக்கா அப்புறம் ஈரான் அப்படின்னு 2 தரப்புக்கு இடையில போர் நிறுத்த உடன்பாடு ஏற்பட்ட போதிலும், அதை மீறக்கூடிய வகையில அமெரிக்கா தொடர்ந்து செயல்படுது அப்படின்னு ஈரான் குற்றச்சாட்டு தெரிவிச்சது. இதைத் தொடர்ந்து ஹார்மூஸ் ஜலசந்தியை ஈரான் மறுபடியும் மூடுச்சு. இதோட தொடர்ச்சியா ஹார்மூஸ் ஜலசந்திய கடந்து செல்லக்கூடிய கப்பல்களுக்கு ஈரான் மறுபடியும் கட்டுப்பாடுகளை விதிச்சது. இது அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த சூழல்ல ஈரானை சேர்ந்த மூத்த அதிகாரி ஒருத்தர் CNN செய்தியாளர்கள் கிட்ட பேசுறப்போ, ஹார்மூஸ் ஜலசந்திய புதிய ஒழுங்குமுறைகளை ஏற்று பாதுகாப்பு சேவைகளுக்கான கட்டணம் செலுத்தக்கூடிய கப்பல்களுக்கு முன்னுரிமை கொடுக்க ஈரான் முடிவு செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. இதுபடி ஹார்மூஸ் ஜலசந்தியை கடந்து போகக்கூடிய கட்டணம் செலுத்த ஒத்துக்கிட்ட கப்பல்களை முதல்ல கடந்து போறதுக்கு ஈரான் அனுமதி கொடுக்கும். அப்படி கட்டணம் செலுத்த மறுக்கக்கூடிய கப்பல்கள் கடந்து போறது தள்ளி வைக்கப்பட்டு அனுமதி கொடுக்கறது பின்னாடி பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.